இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, கத்தோலிக்க திரு அவையிலே கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்ற மாபெரும் கொடை அருள் அடையாளங்கள். வேறு எந்த திரு அவையிலும் இல்லாதபடி கடவுள் கத்தோலிக்க திரு அவையிலே 7 அருளடையாளங்களை நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார். எனவே இந்த அருளடையாளம் நமக்கு அருளை கொடையாக வழங்குகின்றது. நம்முடைய பிள்ளைகள் ஏற்கனவே திருமுழுக்கு என்ற அருளடையாளத்தை, ஒப்புரவு என்ற அருளடையாளத்தை, நற்கருணை என்ற அருளடையாளத்தை பெற்று இன்றைக்கு 4ஆவதாக உறுதி பூசுதல் என்ற அருளடையாளத்தை இவர்கள் பெறுகின்றார்கள். இவர்கள் ஏற்கனவே திருமுழுக்கு என்ற அருளடையாளத்தை பெற்றுக்கொண்ட பொழுது இவர்களுக்கு தூய ஆவியார் கொடுக்கப்பட்டார். திருமுழுக்கிலும் உங்களுக்கு தூய ஆவியார் கொடுக்கப்பட்டார். எல்லா அருளடையாளங்களிலும் ஆவியார் கொடுக்கப்படுகிறார். எல்லா அருளடையாளங்களிலும் ஆவியுடைய செயல்பாடு உண்டு. தூய ஆவியாரின் செயல்பாடு இல்லாமல் எந்த அருளடையாளங்களும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு உறுதி பூசுதல் என்ற இந்த அருளடையாளத்திலே கடவுள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக ஆவியினுடைய அருளை வழங்குகின்றார். ஆவியினுடைய கொடைகள், ஆவியினுடைய கனிகள், ஆவியினுடைய வரங்கள் அத்தனையையும் இன்றைக்கு அபரிவிதமாக உங்கள் மீது பொழிகின்றார். எனவேதான் இந்த உறுதி பூசுதல் அருளடையாளத்தை ஆவிக்குரிய சிறப்பு அருளடையாளம் என்று சொல்லுகின்றோம். அதனால் திருமுழுக்கின் பொழுது நீங்கள் இந்த தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டீர்கள். உங்கள் பெற்றோர் உங்களை இந்த திருப்பிடத்திற்கு முன்னால் கொண்டு வந்தார்கள், நீங்கள் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது. அந்த வேளையிலே அந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கு பணியாளர் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லி உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார். எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஞாபகம் இருக்குதா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? பட்டறிவிலையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஞாபகம் நிறைய அதிகம் போல இருக்குல்ல. குழந்தையில தான் வாங்குறீங்க, ஆனால் ஒரு சிலர் ஞாபகம் இருக்குன்னு தலையாட்டுறீங்க. அதில் குழந்தையாக இருக்கும்போது உங்களை கொண்டு வந்தார்கள், அதனால் ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? எனவே அன்றைக்கு நீங்கள் திருமுழுக்கை பெற்றுக்கொண்டீர்கள். அன்று உங்களுடைய பெற்றோரினுடைய அந்த இறை நம்பிக்கையை கணக்கில் எடுத்து அதை அடிப்படையாக வைத்து அன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையில் நீங்கள் உறுப்பினராக மாறினீர்கள். கடவுள் உங்களை தன்னுடைய அன்பு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இந்த உறுதி பூசுதல் அருளடையாளத்தை பெறுகின்ற பொழுது நீங்கள் அந்த அன்பு கடவுளை ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள். எனவே அந்த அன்பு கடவுளை இன்றைக்கு நீங்கள் பொறுப்புணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள். அன்றைக்கு உங்கள் பெற்றோருடைய இறை நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டது திருமுழுக்கு. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. பொறுப்பை உணர்ந்து நீங்களாகவே முன்வந்து கத்தோலிக்க திரு அவையினுடைய போதனைகள், கத்தோலிக்க திரு அவையினுடைய வழிபாடுகள், கத்தோலிக்க திரு அவையிலே ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற மறை உண்மைகள், கோட்பாடுகள், இவைகளையெல்லாம் நான் உணர்ந்து புரிந்து நான் மனமு வந்து ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று இன்றைக்கு பொறுப்போடு நீங்கள் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். எனவே கத்தோலிக்க திரு அவையில் இந்த அருளடையாளம் எந்த திரு அவையிலும் இல்லாத அளவுக்கு கொடையாக உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே கடவுளுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். எனவே பொறுப்பை உணர்ந்து நீங்கள் பெறுகின்ற ஒரு அருளடையாளம் அல்ல. இதுக்கு முன்னால் உங்கள் பெற்றோர் உங்களை பார்த்து நீங்கள் திருப்பலிக்கு போங்க, மறைக்கல்விக்கு போங்க, அல்லது அந்த கூட்டத்துக்கு போங்க, அல்லது ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு போங்க, இதை இப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்க என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். ஆனால் இனி நீங்கள் சின்ன பிள்ளைகள் இல்லை, உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. காரணம், இன்றைக்கு பொறுப்பை உணர்ந்து நீங்கள் இந்த அருளடையாளத்தை பெறுகின்றீர்கள்.
பொறுப்பை உணர்ந்து இந்த கடமைகளை எல்லாம் நாங்கள் செய்வோம் என்று முன்வந்திருக்கின்றீர்கள். எனவே நீங்களாகவே இதை செய்ய வேண்டும். இதுதான் கடவுளினுடைய விருப்பம். அன்புக்குரியவர்களே, எனவே ஆவிக்குரிய வாழ்வு வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். ஆவியில் புது வாழ்வு வாழ்வதற்காக, புது படைப்பாக மாறுவதற்காக அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த நூலிலே ஆவியினுடைய கொடைகளை எல்லாம் நாம் வாசிக்க கேட்டோம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து ஆவியினுடைய கனிகளை எல்லாம் நாம் வாசிக்க கேட்டோம். எனவே இவைகளெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, கொடையாக கொடுக்கப்படுகிறது. இதை விரும்பி நம்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் தடமாறாமல் கத்தோலிக்க நம்பிக்கையில் வாழ்வார்கள், கத்தோலிக்க நம்பிக்கையில் வளர்வார்கள். எனவே ஆவியினுடைய வாழ்வு வாழ்வதற்காக, தூய ஆவியாருடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்ற நீங்கள் உங்கள் ஆளுமை எப்படி இருக்க வேண்டும்? அந்த தூய ஆவியாருடைய வாழ்க்கையை வாழுகின்ற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் உங்கள் ஆளுமை எப்படி இருக்க வேண்டும்? உங்களுடைய ஆளுமை இயேசுவின் ஆளுமையைப் போல இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு மாதிரி. இயேசுவின் ஆளுமைதான் உறுதி பூஸ்தல் வாங்குகின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய ஆளுமையாக இருக்க வேண்டும். திருவிவிலியத்திலே வாசிக்கின்றோம், இயேசு வளர வளர அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் மேன்மேலும் உகந்தவரானார். இது அவருடைய ஆளுமை. இந்த ஆளுமை தூய ஆவியாருடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக இன்றைக்கு பொறுப்பு உணர்ந்து முன்வருகின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய ஆளுமையாக இருக்க வேண்டும். யோவான் நற்செய்தியிலே தூய ஆவியாரை பற்றி பேசுகின்ற பொழுது பல்வேறு கருத்துக்கள் அருமையாக சொல்லப்படுகின்றது. அதில் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து, தூய ஆவியார் யார்? தூய ஆவியார் யார்? யாராவது சொல்லுங்க. நிறைய படிச்சிருப்பீங்க. தூய ஆவியார் யார்? தந்தையோடும் மகனோடும். ஓகே, சரி, திருமறை சுவடியில் படித்தது இல்லை, வெரி குட். அதனால விவிலியத்திலே யோவான் நற்செய்தியில வாசிக்கின்றோம், தூய ஆவியார் துணையாளர். எனவே தூய ஆவியார் உங்களை தூண்டி எழுப்புகின்றார், வழி நடத்துகின்றார், இயக்குகின்றார், துணையாக வருகின்றார். அவர் துணைக்கு வராமல் நீங்கள் எதையும் செய்ய முடியாது. அதனால இந்த தூய ஆவியாருடைய துணை இன்றைக்கு நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது, அன்புக்குரியவர்களே. எனவே இன்றைக்கு உறுதி பூஸ்தல் அருளடையாளத்தை பெறுகின்ற பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு தூய ஆவியானவருடைய துணையை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்பி விசுவசித்து நீங்கள் இன்றைக்கு ஜெபிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிற்கால வாழ்க்கை, வருங்கால வாழ்க்கை நலமானதாக இருக்கும். அதனால் இந்த தூய ஆவியானவர் துணை இல்லாமல் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கவும் முடியாது. எனவே உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒன்றையும் செய்ய முடியாது. எனவே நீங்கள் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம் அல்லது கல்லூரியில் படிக்கலாம். நீங்கள் எதை செய்தாலும், எங்கு நீங்கள் சென்று அதை செய்தாலும் கூட அந்த ஆவியினுடைய ஆற்றல், துணை உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. எனவே இந்த ஆவியானவரை நீங்கள் துணைக்கு அழைத்து கொண்டுதான் செல்ல வேண்டும். உங்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு. உங்களுக்கு பிரச்சனை உண்டா? நாங்கள் சின்ன பிள்ளைகள், எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டா? உங்கள் பெற்றோருக்கு தான் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதில் உங்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு. நீங்கள் சிறுவர்களாக இருக்கலாம், இளையோராக இருக்கலாம். நீங்கள் பள்ளியில் படிக்கிறீங்க, பள்ளியில் நீங்கள் படிக்கின்ற பொழுதும் ஒரு தோல்வி ஏற்படலாம், ஒரு ஏமாற்றம் ஏற்படலாம், ஒரு தடுமாற்றம் ஏற்படலாம், ஒரு விரக்தி ஏற்படலாம், ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படலாம். படிக்கின்ற காலத்திலே ஒரு நோய் கூட, ஒரு நோய் நொடி என்னை அணுகலாம். இந்த நேரத்திலெல்லாம் பாதுகாப்பாக உங்களை வல்லமையோடு வழிநடத்துவதற்கு, இந்த சவால்கள், சிக்கல்கள், வேதனைகள், துன்பங்கள் இதற்கு மத்தியில் உங்களுக்கு தூண்டுதலாக இருப்பதற்கு, ஆறுதலாக, ஆற்றலாக இருப்பதற்கு யார் வருவார்? தூய ஆவியார் மட்டும்தான் வருவார்.
எனவே இந்த அருளடையாளத்தை இன்றைக்கு பெறுகின்ற பொழுது, இந்த உறுதி பூஸ்தல் அருளடையாளத்தை வாங்குகின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு இந்த தூய ஆவியாருடைய ஆற்றலை, சக்தியை நம்புகின்றீர்களோ, உணருகின்றீர்களோ, அந்த ஆவியார் உங்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ, அவருடைய துணையோடு நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்கின்றீர்களோ, உங்கள் வருங்காலம் நன்றாக இருக்கும், உங்கள் வருங்காலம் வளமையானதாக இருக்கும். அதனால் நாளைக்கு உங்கள் பெற்றோர் உங்களை பார்த்து கண்கலங்கக்கூடாது. உங்கள் பெற்றோர் உங்களை பார்த்து கண்கலங்காமல் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தூய ஆவியாருடைய துணையோடு பொறுப்போடு எல்லாவற்றையும் செய்வது. அது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் செய்கின்ற காரியங்களாக இருக்கலாம், உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் செய்கின்ற காரியங்களாக இருக்கலாம், உங்கள் பள்ளியிலே கல்லூரியிலே நீங்கள் போகின்ற பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கலாம், இந்த பங்கு தளத்திலே வருகின்ற பொழுது இந்த பங்கிலே நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கலாம், நீங்கள் பங்கேற்க வேண்டிய வழிபாடுகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பொறுப்புணர்ந்து செய்வதற்காக, பொறுப்புணர்ந்து உங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக ஆவியின் துணையோடு உங்கள் வருங்கால வாழ்க்கையை சிறப்பாக வளமையானதாக மகிழ்வானதாக வைத்துக் கொள்வதற்காக இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, எனவேதான் இந்த அருளடையாளத்தை பெந்தகோஸ்தே கொண்டாட்டம் என்று அழைக்கின்றோம். திருத்தூதர் பணியிலே அருமையாக சொல்லப்படுகின்றது, திருத்தூதர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். அக்கினி வடிவத்திலே திருத்தூதர்கள் மீது தூய ஆவியார் வந்து இறங்குகின்ற பொழுது அவர்கள் உறுதிப்படுத்தப்பட்டார்கள். இனி நாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி தூய ஆவியினுடைய அருளை பெற்று அவர்கள் சென்று நற்செய்தி அறிவித்தார்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் வாசித்தோம். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் எனக்கு அவர் அருள் பொழிவு செய்துள்ளார் என்று வாசித்தோம். எனவே அருள் பொழிவு இன்றைக்கு செய்யப்படுகின்றீர்கள். முதல்ல இந்த அருளடையாளத்தை முழுசா நம்பணும், ஏதோ வாங்கணும். பட்டறிவிழா கோயிலில் உறுதி பூசல் கொடுக்குறாங்க, எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன், இப்படி வாடிக்கையாக வாங்கி செல்வதற்கு அல்ல, உணர்ந்து புரிந்து மகிழ்ந்து இதை வாங்கினால் உங்கள் வருங்காலம் வளமானதாக இருக்கும். வருங்காலத்தில் நீங்கள் காலம் முழுவதும் நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள். நீங்கள் வாழுகின்ற குடும்பத்திலே நீங்கள் மகிழ்வோடு வளர்வீர்கள். நாளை நீங்கள் நல்ல தலைவராக, நல்ல ஒரு கிறிஸ்தவனாக, நல்ல பண்புள்ள நற்பண்புள்ள குழந்தைகளாக உங்கள் பெற்றோருடைய கண்களுக்கு முன்னால் வளர்வீர்கள், உயர்வீர்கள். இதற்காகத்தான் இது கொடுக்கப்படுகிறது. எனவேதான் நான் இது சொன்னேன், இந்த அருளடையாளம் வெறும் சடங்கு அல்ல, ஏதோ ஒரு சடங்குக்காக வாங்கிவிட்டு போவது அல்ல, இது வாழ்க்கை கொண்டாட்டம். கத்தோலிக்க திரு அவையில்தான் நாம் பிறந்த கணத்திலிருந்து ஒவ்வொரு பருவத்திலும் ஆண்டவருடைய அருளை பெற்று நாம் பொறுப்போடு மகிழ்வோடு வளமோடு வாழ்வதற்காக அருளடையாளங்கள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. எனவே ஒவ்வொரு பருவத்திலும் நமக்கு அருளடையாளங்கள். பிறந்தவுடன் திருமுழுக்கு, அதற்கு பிறகு ஒப்புரவு, நற்கருணை, இனி உறுதி பூஸ்தல், தொடர்ந்து இறுதி வரை நாம் ஆவியினுடைய அருளை பெற்று, இறைவனுடைய அருளை பெற்று, அந்த அருளிலே நிலைத்து நல்ல பண்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக பிள்ளைகளாக வாழ்வதற்காக இது கொடுக்கப்படுகிறது. எனவே திருத்தூதர்கள் உறுதிப்படுத்தப்பட்டது போல இன்றைக்கு நீங்கள் உறுதிப்படுத்தப்படுகிறீர்கள். உறுதி பூஸ்தல் உங்களை உறுதிப்படுத்துகிறது. உறுதியான இறை நம்பிக்கை. ஒரு சிலர் இனி பட்டறிவளையில் வருகின்ற பொழுது கோயிலுக்கு வருவாங்க, சிலர் படித்து கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க, இனி பெங்களூருக்கு போயிட்டாங்க, சென்னைக்கு போயிட்டாங்க, சிலர் வெளிநாட்டுக்கு கூட போயிடுவாங்க. அங்கெல்லாம் போனால் அடுத்த திருப்பலியெல்லாம் மறந்துடுவாங்க. சில நேரத்தில் ஞாயிறு திருப்பலி அது கடமை உணர்வோடு நாம் பங்கேற்க வேண்டியது, அது யாரும் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை. எனவே நீங்கள் இனி பொறுப்போடு செயல்படணும். வீட்டில் பைபிள் இருக்கு, நான் பொறுப்போடு எடுத்து வாசிப்பேன். ஞாயிறு திருப்பலி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய கடமை, அதை நான் பொறுப்போடு சென்று அதில் பங்கேற்று நான் பயன்பெறுவேன் என்று பொறுப்போடு செயல்படுவதற்காக
உறுதிப்படுத்தப்படுகிறீர்கள். எனவே இன்றைக்கு உறுதியான இறை நம்பிக்கை, உறுதியான உள்ளம், உறுதியான லட்சியம் கொண்டு நீங்கள் மகிழ்வோடு வாழ்வதற்காக இந்த அருள் அடையாளத்தை கடவுள் உங்களுக்கு கொடையாக தருகின்றார். அருள் வளங்களை பொழிகின்றார். எல்லா கொடைகளும், எல்லா வரங்களும், எல்லா கனிகளும் இன்றைக்கு அபரிமிதமாக பொழியப்படுகிறது. இதை முற்றிலும் அனுபவிக்க வேண்டுமென்றால் ஒன்றே ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும். அந்த தூய ஆவியாரை உங்கள் இதயத்திற்குள்ளால் எப்பொழுதும் அனுமதிக்க வேண்டும். அதனால் தூய ஆவியார் எனக்குள் வாரதை நான் தடுத்தா அந்த ஆவி அங்கே செயல்பட முடியாது. பிறகு தீய ஆவி தான் செயல்படுவார். காரணம், தூய ஆவி எப்பொழுதும் நல்லதை நோக்கி நடத்துவார், நல்ல திசையில்தான் வழி நடத்துவார். எனவேதான் தெளிவாக யோவான் நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது, அவர் நிறை உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். நல்லதை நோக்கி, உண்மையை நோக்கி, உயர்ந்ததை நோக்கி, கடவுளை நோக்கி அவர் உங்களை வழி நடத்துவார். அதனால் அவர் நடத்துகின்ற அந்த திசையிலே, அவர் வழிகாட்டுகின்ற அந்த பாதையிலே செல்லணும். அதனால் தூய ஆவியார் வடக்க போன்னு சொன்னால் நீங்கள் தக்கனிக்கு போகக்கூடாது, சரியா? எந்த பாதையில் அவர் போக சொல்லுகிறாரோ, நல்ல பாதையில் அவர் போக சொல்லுகின்ற பொழுது அந்த பாதையில் போக வேண்டும். அதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவத்திலே நீங்கள் உறுதி பூஸ்தல் அருளடையாளத்தை பெற்றுக்கொண்டு தூய ஆவியாரை உங்களுக்குள் அனுமதிப்பது. எனவே அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காக நாங்கள் அனைவரும் இன்றைக்கு சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நெஞ்சார வாழ்த்துகின்றோம். நீங்கள் காலம் முழுவதும் மகிழ்ந்திருக்க வேண்டும், உங்கள் வருங்காலம் வளமையானதாக இருக்க வேண்டும். எனவே இந்த அருள் அடையாளத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துங்கள். நிறைய படிச்சிருப்பீங்க. இந்த அருள் அடையாளத்தை பற்றி மறைக்கல்வி ஆசிரியர்கள் நிறைய சொல்லி தந்திருப்பாங்க. ஆவியின் தரிசனம் புக்கு ஒரு வேளை படிச்சிருப்பீங்க, தெரியல எதை படிச்சிங்களோ. அடிப்படை ஜபங்கள் படிச்சிருப்பீங்க. ஆவியானவரை பற்றியெல்லாம் பொதுவாக நிறைய சொல்லி படிச்சிருப்பீங்க இருக்கணும். அதைவிட மேலாக நான் கடைசியில் உங்களுக்கு சொன்னது போல அந்த தூய ஆவியாரை எப்பொழுதும் உங்களுக்குள்ளால் அனுமதிக்க வேண்டும். அவர் உங்களில் செயல்பட வேண்டும். வேறு யாரும் தீய ஆவிகள் செயல்படுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. தூய ஆவி செயல்படுவதற்கு நீங்கள் எப்பொழுதும் அனுபவித்தால் அவருடைய கொடைகள், கனிகள், வரங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளால் முழுமையாக இருக்கும்போது நீங்கள் மகிழ்வோடு, நிறைவோடு, வளமோடு நல்லா படிப்பீங்க, நல்ல பிள்ளைகளாக வளருவீங்க. நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக உங்கள் குடும்பத்துக்கும், இந்த ஊருக்கும், இந்த உலகுக்கும், திருச்சபைக்கும் பெருமை சேர்ப்பீர்கள். எனவே உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.